கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஹைகோர்ட் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நேற்று பார்த்தோம்னா ஒரு 8 ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு ஆர்டிகல் 217 பேசிஸ்ல. சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. தமிழ்லேயே பார்ப்போம், ஈஸியாக தான் இருக்கும். சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் ஆக்சுவலி பார்த்தோம்னா கேஆர் ஸ்ரீராம் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. இமாச்சல பிரதேசம் ராஜீவ் சக்தேர். அடுத்தது மத்திய பிரதேசத்துக்கு பார்த்தோம்னா சுரேஷ்குமார். ஜார்க்கண்டுக்கு பார்த்தோம்னா ராமச்சந்திர ராவ் அவர்கள். சரிங்களா? ஸோ இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மேட்ச் பண்ணுறதும் கரெக்டாகவே தான் மேட்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 1 2 3 4 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது மறுபடியும் அதே கொஸ்டின் தான். ஸோ 8 நீதிமன்றங்கள் பார்த்துருந்தோம். அதில் கேரளாவுக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா நிதின் மதுக்கர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப கரெக்டாக படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஏரியா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் ரெண்டுத்துக்கும் ஒரே நீதிமன்றம் தான். அதுவே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? யூனியன் பிரதேசங்களாக இருந்தாலும் நீதிமன்றம் ஒன்று தான் அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அங்கே யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாஷி ரப்ஸ்தான் அப்படிங்கிறவர். சரிங்களா? டெல்லியை பொறுத்த வரைக்கும் மன்மோகன் அப்படிங்கிறவர். மேகாலயா அப்படிங்கிற இந்திரா முகர்ஜி. சரிங்களா? ஸோ 1 2 3 4 மேட்ச் கரெக்டாக தான் ஆயிருக்கு. ஸோ அதான் ஆன்சர். ஆனால் 8 அப்பாயின்மெண்ட்டும் நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. அடுத்தது who has been appointed as the new chief of air force அப்படின்னு கேட்டிருக்காங்க. விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் பார்த்தோம்னா அமர் பிரீத் சிங் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ மற்றவங்களாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உபேந்திர திவேதி பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆர்மியோட ஹெட். ஓகே, இந்தியன் ஆர்மியோட ஹெட் தான் உபேந்திர திவேதி. தினேஷ்குமார் திரிபாதி நேவியோட ஹெட். ஓகேங்களா? எல்லாமே சமீபத்தில் நடந்த அப்பாயின்மெண்ட்ஸ். அமர்பிரீத் சிங் நம்ம பார்த்தோம், ஏர்ஃபோர்ஸோடைய ஹெட் அமர்பிரீத் சிங். அஜித் தோவால் யார் இவரு அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். ஓகேங்களா? தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஸோ அவருமே ரீசெண்டாக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம அனில் சௌஹான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? அனில் சௌஹான் இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவரை சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மூணும் இவருக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மூணுமே இவருக்கு கீழே தான் வரும். சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஸோ முக்கியமான அப்பாயின்மெண்ட். ஃபர்ஸ்ட் பிபின் ராவத் அவர்கள் இருந்தாங்க. அவர் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறமா இப்ப அனில் சௌஹான் அவர்களை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். டிஃபென்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் இந்தியாவில் யாருன்னு கேட்டா இவங்களாம் தான். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், who is the 17th women chief minister in India? இந்தியாவின் 17வது பெண் முதல்வர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இது வரைக்கும் 16 பெண் முதல்வர்கள் இருந்தாங்க. 1963 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தோம்னா சுஜிதா கிருப்லானி அவங்க தான் முதல்ல பெண் முதல்வராக வராங்க. 1963 இருந்து 67 வரைக்கும் அவங்க தான் பெண் முதல்வராக இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 16 பேர். கடைசியா மெஹ்பூபா முஃப்தி அப்படின்னு சொல்லி ஜம்மு அண்ட் காஷ்மீரோட முதலமைச்சராக இருந்தாங்க. அதன் பிறகுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிரசிடென்ட் ரூல்லாம் வந்துச்சு. சரிங்களா? சோ இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்ல பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி அவர்கள் மட்டும்தான் முதலமைச்சராக பெண் முதலமைச்சராக இருக்காங்க. சோ சமீபத்துல டெல்லியில பார்த்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணாரு. இப்போ அவருக்கு பதிலா அவங்க கட்சியை சேர்ந்த அவரோட அமைச்சரவையிலே இருந்த கல்வி அமைச்சராக இருந்த அதிஷி அப்படிங்கிறவங்கள முதலமைச்சரா வந்து டெல்லியில அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதிஷி இப்ப முதல்வராக இருக்காங்க. டெல்லியினுடைய 3வது பெண் முதலமைச்சராக இருக்காங்க. அதே மாதிரி இப்ப பார்த்தோம்னா 2 பெண் முதலமைச்சர்கள். ஒன்னு மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கம், அடுத்தது அதிஷி டெல்லியில. ஓகேங்களா? இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் 28 மாநிலம் 2 யூனியன் பிரதேசங்களுக்கு நமக்கு முதலமைச்சர்கள் இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லயே மிக இளைய முதலமைச்சர் யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதிஷி தான். 43 வயசு உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லயே இப்ப பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லயே ஓல்டஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள். சரிங்களா? ஸோ ஃபேக்சுவலா பார்க்குறோம் இந்த கொஸ்டின். லாஸ்டா த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் லெபனான் ஆர். லெபனானின் அண்டை நாடுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெபனானை பொறுத்த வரைக்கும் இப்ப 2-3 நாளா செய்தியில வந்துட்டு இருக்கு. பேஜர் அப்படிங்கிறது அந்த காலத்துல தமிழ்நாட்டுல பயன்படுத்தி இருப்பாங்க. ஸோ இந்த பேஜர் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பா இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க.
ஓகேங்களா? ஸோ இந்த பேஜரை வந்து இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்ணி ஏதோ டெக்னிக்கலா ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அதனால பேஜர் வந்து வெடிச்சிருக்கு. ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பேஜர் வெடிச்சனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, ஹிஸ்புல்லா வச்சு இந்த தீவிரவாதிகள் எல்லாம். ஓகேங்களா? மறுபடியும் அட்டாக் அப்படிங்கிறத இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த ஹெஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு லெபனான் அப்படிங்கிற நாட்டில இருந்து இயங்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு. சரிங்களா? இந்த லெபனான்ல இருந்து இயங்கக்கூடிய இந்த ஹெஸ்புல்லா அமைப்புக்கு அதிகமா சப்போர்ட் பண்ற நாடு யாருன்னா ஈரான் தான். சரிங்களா? சோ இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் லெபனான் ஆர், லெபனானின் அண்டை நாடுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ லெபனான் அப்படின்னு மேப்ல எடுத்து பார்த்தோம்னா இங்க இருக்கிறது தான் லெபனான். சரிங்களா? ஸோ இதுதான் லெபனான். நமக்கு இங்க இருக்கக்கூடிய நாடு தான் நமக்கு இஸ்ரேல். சரிங்களா? ஸோ இதுதான் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலுக்கு மேல நார்த்தன் பார்டர்ல இருக்கக்கூடிய நாடு தான் லெபனான். ஓகேவா? அப்ப லெபனானோட பார்டர் கண்ட்ரிஸ் யாரு அப்படிங்கறத கேள்வி. ஒன்னு சிரியா, இன்னொன்னு இஸ்ரேல். சரிங்களா? இன்னொரு சைடு பார்த்தோம்னா பார்டர்ல மெடிட்டரேனியன் சி வந்து இருக்கும். ஸோ மிடில் ஈஸ்ட் மேப்பை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடிக்கடி செய்திகள்ல வந்துட்டே இருக்கு. கட்டாயம் ஏதாவது ஒரு கேள்வி இதுல இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ கேள்விக்கு போனோம் அப்படின்னா, நமக்கு லெபனானுடைய அண்டை நாடுகள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யார் அந்த அண்டை நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு இஸ்ரேல் சதர்ன் பார்டர்ல, அடுத்தது ஈஸ்டர்ன் பார்டர்ல சிரியா. சரிங்களா? வெஸ்டர்ன் பார்டர் தான் மெடிட்டரேனியன் சி. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.